நம்ம எம்டிஎஸ் பள்ளியோட பெருமை ஜெயா மாறன். எல்லாரும் அதை அக்ரி பண்ணுறீங்களா? எஸ். அவங்க நம்ம பள்ளி குழந்தைங்களுக்காக நிறைய விஷயம் பண்ணுறாங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னு இல்லை, எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு விஷயம். கரெக்டாக இப்போ கொஞ்ச நாளாக நம்ம இங்கே மரியாட்டா ஈஸ்காபில் லைப்ரரிஸில் தமிழ் கதை நேரம் பண்ணுறாங்க சின்ன குழந்தைங்களுக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை குழந்தைங்க அதுக்கு போகிறீங்க? நீங்கள் எல்லாரும் கட்டாயமாக போகணும். ஜெயா ஆண்டி நிறைய அதில் உங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி கதையெல்லாம் சொல்கிறாங்க. அண்ட் நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது அந்த டைமில். அதே மாதிரி ஜெயா நம்ம பள்ளியில் இருக்கிற நிறைய குழந்தைங்களை எழுதுறதுக்கு என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் ஒரு 6-7 குழந்தைங்க நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இப்போ 2 குழந்தைங்க நம்ம பள்ளியிலேருந்து கதை புத்தகம் எழுதியிருக்காங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். கேன் ஐ ஹாவ் பிரணீதா ராஜேஷ், இனிகா பாலகிருஷ்ணன், ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்கடா. அண்ட் கேன் வி ஹாவ் ஹர்ஷிதா அண்ட் நம்ம ஆப்ரேஷன் டீம் சங்கர், ப்ளீஸ். ஆப்ரேஷன் டீம் சங்கர். நம்முடைய முதல்வர் பாலா அவர்களை நிம்மி அவர்களையும் ஸ்ரீ அவர்களையும் மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். சங்கர், நீங்களும் நம்ம தெரியும், நான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். என்கிட்ட படிக்கிட்டு போகிற பிள்ளைகளை நான் சம்மர் குரூப்னு ஒன்று வச்சு எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் கொடுப்பேன். சில பிள்ளைங்க அந்த குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு பண்ணுவாங்க. ஒரு 10 பேர் பண்ணுவாங்க. அப்படி நான் சொல்கிற ஒரு விஷயம் கதை புத்தகம் எழுதுங்கன்னு சொல்லுவேன், கதை எழுதுங்கன்னு சொல்லுவேன். நான் ஒரு 2 வரியை கொடுத்துட்டு அதிலேருந்து கதையை டெவலப் பண்ணி ஒரு 15 வரிக்குள்ளே அவங்க கதை எழுதணும். அந்த மாதிரி நல்லா இருக்கிற கதைகளை நான் திருத்தமெல்லாம் செஞ்சு புத்தகமாக போடுறது வழக்கம். இப்போ ஐபாட்டி நிறுவனத்தோடு சேர்ந்து இது வரைக்கும் 8 புத்தகங்கள் நம்ம போட்டிருக்கோம், நம்ம பிள்ளைகள் எழுதின புத்தகங்கள். அப்படி இந்த சம்மரில் 2 பேர் புத்தகம் எழுதியிருக்காங்க. ஒன்று பிரணீதா ராஜேஷ், முன்னாடி வா. அடுத்தது இனிகா பாலகிருஷ்ணன், முன்னாடி வா. 2 பேரும் புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. இப்போது முதல்ல இந்த புத்தகங்களை நம்ம வெளியிட போகிறோம். இந்த புத்தகங்கள் எல்லாமே உங்களுடைய பிள்ளைகள் 7லேருந்து 8 வயசு பிள்ளைகள் வாசிக்கக்கூடிய புத்தகங்கள் தான். நீங்கள் இந்த பிள்ளைங்க கிட்ட இந்த புத்தகங்களை வாங்கி பாருங்கள், வாசிக்க கொடுங்க. இந்த புத்தகங்கள்லாம் நம்ம இங்கே ரிலீஸ் ஆனோடனே சூவல் மில் லைப்ரரியில் இந்த புத்தகங்களை நம்ம வச்சுருவோம். நீங்கள் போய் செக் அவுட் பண்ணிக்கலாம். ஒரு ஷெல்ஃபே தமிழ் புத்தகங்களுக்குன்னு இருக்குது, நிறைய புத்தகங்கள் இருக்குது. நீங்கள்லாம் உங்கள் பெற்றோர் வந்தாலும் சரி, சின்ன பிள்ளைங்க புத்தகம் மட்டும் இல்லை, பொன்னியின் செல்வன் ஒரு செட்டே இருக்குது, நல்ல நல்ல சுஜாதாவுடைய கதைகள் இருக்குது, எல்லாம் சூவல் மில் லைப்ரரியில் இருக்குது. நீங்கள் செக் அவுட் பண்ணி படிக்கலாம். அதில் இந்த புத்தகங்களும் இருக்கும். முதல்ல பிரணீதா ராஜேஷ் எழுதிய மாய புத்தகம் அப்படிங்கிற புத்தகத்தை சங்கர் அவர்கள் வெளியிட ஸ்ரீ அவர்களை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். சங்கர் வாங்க. பிரணீதா ராஜேஷ் எழுதிய மாய புத்தகம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் நீங்க வாங்கி பாருங்களேன். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நிறைய பிள்ளைங்க இதில் எழுதலாம். அவ்வளோ சிம்பிளாக. ஏன்னா பிள்ளைங்க எழுதுகிற கதைகள் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்கி பாருங்கள், படிக்க கொடுங்க. சும்மா எழுதி வெளியிட்டுட்டு மறந்துட்டு போகிறதுக்கு இல்லை, அதையும் சொல்லிக்கிறேன். அடுத்ததாக நன்றி சங்கர் அண்ட் ஸ்ரீ, 2 பேருக்கும் நன்றி. அடுத்ததாக இனிகா பாலகிருஷ்ணன் எழுதிய மாருதி அப்படிங்கிற புத்தகத்தை ஸ்ரீ வெளியிட சங்கர் பெற்றுக்கொள்வார். மாருதி அப்படிங்கிற இந்த புத்தகம் ரொம்ப அழகாக படமெல்லாம் போட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான கதையாக இருக்குது. ஆக்சுவலாக இனிகா இந்த புத்தகத்தை என் கிளாஸுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் படிக்க கொடுக்குறேன்னு சொன்னோன்னே, அப்படியா, யாருமே படிக்க மாட்டாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் நிறைய பேர் படிக்கிறாங்களான்னு அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப நன்றி. இப்போ புத்தகம் எழுதின பிள்ளைங்க ஓரிரு வார்த்தைகள் பேசுவாங்க, ரொம்ப சுருக்கமாக அவங்களுடைய அனுபவத்தை பற்றி. முதல்ல பிரணீதாவை பேச சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு புத்தகம் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு புத்தகத்தை எழுத வச்ச ஜெயா ஆண்டிக்கு ரொம்ப நன்றி. இந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்காக வாய்ப்பு கொடுத்த ஐபாட்டி நிறுவனம், ஜெயா ஆண்டி மற்றும் நம் தமிழ் பள்ளிக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் தமிழில் புத்தகத்தை எழுதுறதுக்காக தமிழ் சொல்லி கொடுத்த என் அத்தனை ஆசிரியர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். பிரணீதாவோட பெற்றோர் நீங்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் மேடைக்கு வாங்க. பிரணீதாவோட பெற்றோர் நித்யா மற்றும் ராஜேஷ், மன்னிக்கணும் உங்களை முதலையே கூப்பிட விட்டுட்டேன், நன்றி. பிரணீதா 5ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி. அடுத்தது இனிகா பேசுவா, ஓரிரு வார்த்தை. அனைவருக்கும் வணக்கம்.
ஒவ்வொரு ஆண்டும் கோடை விடுமுறையில் ஜெயா அத்தை ஆர்வமுள்ள மாணவர்களுக்காக அவங்க வாட்ஸ்அப் குரூப் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய டாஸ்க் கொடுப்பார்கள். அந்த டாஸ்க் எப்படி இருக்கும்னா, ஒரு 10 வரிகளுள்ள ஒரு சிறிய கதை படிக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஒரு கிராஸ்வேர்ட் பசில் இருக்கும், இல்லைன்னா ஒரு ஒன்லைனர் கொடுத்து அதை வைத்து ஒரு சிறிய கதை எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ஒன்லைனர் வைத்து நான் எழுதிய கதை தான் இந்த மாருதி. மாருதி ஒரு 12 வயசு சிறுமியுடைய நாயின் கதை. இந்த கதையை எழுதுவதற்கும் அது புத்தகமாக வருவதற்கும் முழு காரணம் ஜெயா அத்தை தான். அவங்களுக்கு எனது பணிவான நன்றிகள். இந்த கதையை புத்தக வடிவில் பார்க்கும் பொழுது எனக்கு இன்னும் நிறைய கதைகள் எழுதணும் என்ற ஆர்வமாக இருக்கிறது. எனக்கு இங்கே பேச வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி. நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி. வாழ்த்துகள் பிரணீதா மற்றும் இனிகா 2 பேருக்கு வாழ்த்து.